ஒரு கதையில் ஒருத்தர் சமையல் செய்வார். சமையல் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னா, சட்டி பாத்திரத்தெல்லாம் பயங்கரமாக அடிப்பார், டமார் டமார் டமார்னு அடிப்பார். அவர் பரிமாறுறது பார்த்தா ஏதோ பயங்கரமாக பரிமாறுற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி மெல்ல, அதை தி ஜானகிராமன் ரொம்ப அருமையாக சொல்லுவார். அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியை அந்த தட்டையோ அவர் கையோ அவங்க பேச்செல்லாம் கேட்காதான். அது அந்த மார்க்கம் பரிமாறுறவர் பேர், அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர். அந்த கரண்டிக்கு மார்க்கத்தோட மனசு தெரியும். அப்படி 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 பயங்கரம் அப்படி போடுவார். கொஞ்சம் தான் போடுவார், கொஞ்சம் தான் வருவார். இப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்வான், ஒரு தடவை ரொம்ப பசியோடு உட்காந்துருப்பான். இவர் டமார் டமார் டமார்னு அடிச்சு அப்படி அப்படி போடுவார். யோ, பசி உயிரை போய்கிட்டு இருக்கு, வாங்குற காசுக்கு ஏதாச்சும் பண்ணியா, என்ன இப்படி போட்டுக்கிட்டு இருக்க, நெஞ்செறிஞ்சிட்டு போயிடுவான். அப்படி போனதுனால என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் ஒரு அட்டெண்டர் வந்து ரெகுலராக அவங்க கடையில் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அவர் சாப்பிடுவார். இவர் சாம்பார் பரிமாறிட்டு இப்படி வந்துட்டு இப்படி சாம்பார் இதை வந்து இப்படி கரண்டுவார். வலுன்னு ஒன்று இருக்கும். அப்படி துடிச்சு பார்ப்பார். அரணைனா கால் இருக்கும். ஐயோ பாம்பு, ஒரு பாம்பு. இப்போ பாம்பு விழுந்த சாம்பாரை ஊற்றிட்டாரு. இந்த சாம்பார் எடுத்து அவர் கொட்டிடுவார். பட் சாப்பிட்டவர் தானே, எதுவும் ஆகக்கூடாது. இப்போ அவர் பயப்படுவார். சாமிகிட்ட வேண்டுவார், சாமி எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நான் ஒரு கண்டாமணி, அந்த கதை பேரே கண்டாமணி, நான் உனக்கு ஒரு கண்டாமணி மாட்டி விடுறேன் அப்படின்னு. இப்போது அந்த மனைவி ஒருத்தி இருப்பா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. இங்கே பாருங்கள், சும்மா புலம்பாதீங்க, நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல அப்படின்னு. ஆனால் அவர் பயப்படுவார் அப்படியே உள்ளுக்குள்ளார. மறுநாள் ஏதாச்சும் செய்தி வருதானா தெருவுக்கூட போயிட்டு வருவார். ஒரு செய்தி வரும், சாப்பிட்ட அட்டெண்டர் செத்து போயிட்டான். 2 தடவை 3 தடவை வயிற்று வேலையை போயிருக்கிறானா, செத்துட்டான். இப்போ இவருக்கு பயமாகி போயிடும். ஊருக்குள்ளார எவனாச்சும் கேட்குறானா என்னன்னு, யாரும் கேட்க மாட்டாங்க. டாக்டர் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்பாடா, கண்டாமணி வாங்கணும் இல்லையா, ஒரு பெரிய மணி செஞ்சு அவர் கடைக்கு கொண்டு வந்து வச்சுருவார். கோயிலுக்கு மாட்டுறதுக்கு முன்னால் அங்கே ஒரு மணி இருக்கும். இப்போ சாப்பிட வர்றவங்க கேட்பாங்க, என்னையா மார்க்கம், நிறைய மணி வந்து பெருசாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஏதோ நடக்கிற பொறுத்தையும் செத்துடுறான், உட்காந்துருக்க பொறுத்தையும் செத்துடுறான். இப்போ பாருங்கள், நம்ம கடையில் வந்து ஒருத்தன் சாப்பிட்டான், நைட்டு போயிருந்தால் 3 தடவை வயிற்றில் வந்து செத்து போயிட்டான். இப்போ இந்த உலகத்தில் வந்து கடவுள் தானே நம்மளை ரசிக்கிறாரு, உயிரோட வச்சிருக்கிறாருல நம்மளை, அதுக்காக இந்த கண்டாமணி செஞ்சுருக்கேன். பொண்டாட்டி பயந்துருவா, ஏங்க நீங்கள் என்ன அப்பயும் குதிரைக்குள்ளே நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல, தயவு செஞ்சு அந்த கண்டாமணி தூக்கி கோயிலில் மாட்டுங்க அப்படி. இப்போ கோயிலில் மாட்ட போயிடுவார். அங்கே ஒரு செட்டியார் இருப்பார், செட்டியார்கிட்ட சொல்லி கோயிலில் மாட்டுங்கம்மா. அடித்தா அதோட கார்வை வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த கார்வை. அங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டையிலேருந்து ஒருத்தன் கேட்டுருவான், ஐயோ என்ன மணி அது, யார் மாட்டினதுன்னா மார்க்கம். இவருக்கு என்ன தெரியுமா, 3 மணிக்கு டான் அடிச்சு நெஞ்சு வலிக்கும் போச்சு. அதோட இது அந்த அட்டெண்டர் வந்து 3 மணிக்கு கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குற மாதிரி இருக்கும், என்ன ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆஹா, இந்த மணி என்னடா ஒவ்வொரு தடவை அடிக்கிறப்ப நம்மக்கிட்ட இதாக வருதுன்னு. அப்பயும் பொண்டாடி சொல்லுவா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது கேட்குறது கேட்டு போகுதுன்னு. இவர் நேராக போவார், கோயிலில் இருக்கக்கூடிய செட்டியார்கிட்ட சொல்லுவார், அந்த மணியை கட்டிருங்க, நான் சின்ன வெள்ளி மணி செஞ்சு வைக்கிறேன்னு. நீ வேற, இந்த மணி அடித்த சத்தத்தில் கிறிஸ்டினாக இருந்த ஒருத்தன் இந்துவாக மாறிட்டான், நீ என்னையா இந்த மணியை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் மாற்ற முடியாதுன்றார். அதுக்கு அடுத்த நாளும் அந்த மணி அடிக்கும், அவர் அதில் பயப்படுற மாதிரி அந்த கதை முடியும். இப்போது ஒரு சின்ன விஷயந்தான் இல்லை, இதில் ஒரு ஆண் ஒரு பெண், இந்த ஆண் விட அந்த பெண் வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாள். அந்த கதையை நீங்கள் படிங்க, கண்டாமணின்ற ஒரு கதை. அந்த ஆணை விட அந்த பெண் வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாள். இதுதான் கேரக்டர். ஒரு ஊரில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான். அந்த ரவுடி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வரான், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிக்கிறான் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியெலாம் கெடுது. அந்த வீட்டில் உங்களை மாதிரி ஒரு இளைஞர் இருக்கிறார், பொறுத்து பார்க்குறார். இப்போ அந்த ரவுடியை எதிர்த்து அடித்து கையை ஒடிச்சிட்டார். இப்போ இந்த அடித்து ஒடிக்கிறார்ல, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் செட்டப்ன்றோம். அதாவது
விளாதிமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஒரு கதைன்றது ஒரு ஜேர்னி அப்படிம்பார். அந்த ஜேர்னியில் வந்து முதல் பகுதியில் வந்து ஒரு குடும்பம் ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு ஒன்று இருக்கும். ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அந்த நிம்மதியை ஒருத்தன் குழப்பான் இல்லையா? அப்படி குலைக்கிறப்போ அந்த 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 இடத்துல வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பான். இப்போ ஒரு ரவுடி இருக்கிறான், அந்த ரவுடியை அடிக்கணும். ஊரில் இருக்கிற எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து அடிக்கிறான் இல்லையா? அந்த அடிக்கிறதுன்றதுல கதை தொடங்குது. அதான் கான்ஃபரன்டேஷன்றாங்க. அது வரைக்கும் ஒரு கதை. இப்போ அடிச்சிட்டான் விட்டுருவான். அவன் திருப்பி மறுபடியும் அவன்கிட்ட இருந்து வரும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவன் என்ன செய்வான்? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். இவனுக்கு ஒரு மனைவி இருக்கா, கடத்திட்டான். இல்லை இவனுடைய காதலி இருக்கா, தூக்கிட்டு போயிட்டான். இப்போ கதையினுடைய தீர்வு பகுதிக்கு என்ன வருகும்? மனைவியை கொண்டவனை பழி வாங்கணும், இல்லை காதலியை தூக்கிட்டு போனால் காதலியை அவன் மீட்கணும். இதுதானே? இது ஆக்ட் 3ல் நடக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ உங்கள் கதை ஒன்று இருக்குன்னு சொன்னால், அந்த கதையை இந்த 3 பகுதியில் நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு திரைக்கதை எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் பிரிக்கலைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அது செய்யலாம். ஒரு துணிச்சல், காலைல லிங்குசாமி சொன்ன மாதிரி, எனக்கு ஒரு துணிச்சல் இருக்குது, எனக்கு ஒரு கர்வம் இருக்குது, நான் செய்வேன் அப்படின்னா செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் உங்களுடைய திரைக்கதை ஈஸியாக இருக்கும். எப்போவுமே என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாதையில் பயணிச்சுட்டு அதிலிருந்து வித்தியாசமாக நம்ம என்ன செய்கிறோம்ன்றதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு திரைக்கதை எழுதுறது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் உண்மையிலே முக்கியம். இந்த 3 பகுதியை பிரிக்கிறது கொஞ்சம் ஈஸி. இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல. ஏன்னா இந்த திரைக்கதை உத்திகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான உத்திகள் இருக்குப்பா. ஒரு 40 நிமிஷம் பேச்சில் நான் அதையெல்லாம் சொல்லலைன்னா ரொம்ப அடிப்படை. இப்போ 1வது கிளாஸ் படிப்பான் இல்லையா? இப்போ உங்களுக்கு நான் நடத்துகிறது ஒரு 1வது படிக்கக்கூடிய பையனுக்கான ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேசிக்காக தான் சொல்கிறேன். இதுக்குள்ளார நிறைய இருக்குது, ஏன்னா அதுக்கெல்லாம் நான் போகல. இப்போ இதுக்கு அடுத்து உள்ளுக்குள்ளார ஒரு பகுதி இருக்கும். ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, அந்த கதையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் கதையில். அதுக்கு என்ன பேர்? ஒரு உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் வருது. அது ஒரு குழந்தை மாதிரி இன்னும் முத்தி வராத ஒரு கருவு மாதிரி இருக்குது அந்த குழந்தை. அது உங்களுடைய மைண்டில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஐடியான்னு சொல்லலாம் இல்லையா? அது தமிழில் வந்து இது திரைக்கதை மொழியில் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிளாட் அப்படிம்பாங்க இல்லையா? தீம்னு சொல்லலாம், பிளாட்னு வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு பிளாட். இப்போ அந்த பிளாட் எப்படி இருக்கலாம்னா, ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம். உங்களுடைய மைண்டில் உதிச்சது ஒரு காமெடியான ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நண்பர்கள், இந்த படத்தை நீங்கள் சொல்லிடுவீங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் அந்த நண்பர்கள் வளர்ந்ததுக்கு பின்னால் பிரச்சனை வருது. அப்போ அந்த ஹீரோ, டேய் நீ என்னடா பெரிய பணக்காரன், உன்னை விட நான் பெரிய பணக்காரனாகிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு மாடுகள்லாம் வாங்கி பால் பண்ண வச்சு மிகப்பெரிய ஒருத்தராக மாறுறார். என்ன கதை? அண்ணாமலை. ஈஸியாக சொல்லிடுறீங்க இல்லையா? இப்போ இந்த கதையினுடைய பிளாட் என்ன? இந்த கதையினுடைய பிளாட் என்ன? யாரை சொல்ல முடியுமா? இது மாதிரியான கதைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் ஆகிறான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சொல்லணும்னா ரிங்ஸ் டு ரிச்சஸ் அப்படிம்பாங்க. அது ஏழையாக இருந்தால் அவன் பணக்காரனாக. இது ஒரு பிளாட். இப்படி ஒரு பிளாட் தான் இருக்கணும் இல்லை, நிறைய இருக்குது. இன்னொன்று இருக்குது, ஒரு காட்டுக்கு போகிறாங்க, ஒரு புதையலை தேடுறாங்க. 4 பேர் போகிறாங்க, புதையலை தேடுறாங்க. புதையல் கிடச்சிச்சு, ஆனால் அந்த 4 பேர் ஒருத்தர் அடித்து இறந்து போயிட்டாங்க. இது மாதிரியான கதைக்கு என்ன சொல்லுவோம்? சர்வைவல்னு சொல்லக்கூடாது, இது வந்து குவெஸ்ட் அப்படிம்பாங்க, தேடல். ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க அந்த கதையில். சில கதைகள் இருக்கும், ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வெவ்வேறு ஊர்களுக்கு போய் வருவாங்க. சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி, ஆனால் கடைசியில் அதில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கதை, ஒரு ஊருக்கு போகிறோம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான கதை என்ன? மஞ்சுமல் பாய்ஸ் வேறு கதை, நான் சொல்கிறேன், சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கேரளாவிலேருந்து கிளம்பி அப்படி வந்து இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கதையில் ஒரு சிக்கல் வரும், அந்த சிக்கல் தீருது. அது மாதிரியான கதை என்ன சொல்லலாம்?
அது வந்து voyage அப்படிம்பாங்க, பயணங்கள். இப்படி உங்களுடைய கதையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், அதுதான் பிளாட். அந்த கதை உருவானதுக்கு பின்னால் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் வந்து உருவாகணும் இல்லையா? இங்கே தான் இப்போ கதையை ஆரம்பிக்குது. என்ன கேட்டால், இது வரைக்கும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், 3ஆக பிரிச்சிடலாம், அது என்ன பிளாட்டு, இதெல்லாம் ஈஸி. கேரக்டர்ஸ் எப்படி உருவாக்குறது? கேரக்டர்ஸ் எப்படி உருவாகும்? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கேரக்டர்ஸ் ஒரு கதையில் நீ எப்படி உருவாக்குவ? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, கேட்கும். இல்லை, நான் கேட்குறது ஒரு கேரக்டரை உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரவுடின்னு வச்சுக்கோமே, அந்த ரவுடின்ற கேரக்டரை நீங்கள் உருவாக்குறீங்க, இல்லை ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக ஒரு ஹீரோ வர்றாரு, அந்த கேரக்டரை எப்படி உருவாக்குவீங்க? இந்த கேரக்டர் உருவாக்குறப்ப தான் ஒரு கதையை ஆரம்பிக்குது. இப்போ அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இப்போ ஐயா கூட சொன்னார், காப்பர்நாம் சொன்னார். இது மாதிரியான படங்கள், வேறு ஏதாச்சும் படங்கள் யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்திய படங்கள் நிறையா பார்த்துருப்போம். நம்ம இந்திய படங்கள் எல்லாமே அமெரிக்கா படம் மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு முத வந்த படங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்த படங்கள். அதனால் நம்ம பெரும்பாலும் அதை காப்பி அடிச்சிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. தமிழில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ காலைல லிங்குசாமி சொன்னார்ல, க்ளோஸ் அப்னு ஒரு ஷார்ட்ன்று, அதை கண்டுபிடிச்ச தமிழர்களா? இல்லை. ஒரு வைட் ஷாட் அப்படின்றாங்க, எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஷாட்ன்றாங்க, அதை கண்டுபிடிச்ச தமிழர்களா? இல்லை. இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு திரைக்கதை சார்ந்தோ இல்லை திரை விஷயங்களை சார்ந்தோ ஒரு உத்தியை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எந்த நிலத்தில் ஆய்வு அப்படின்றது இல்லையோ, ரிசர்ச் ரொம்ப முக்கியம், ஆய்வுன்றது இல்லையோ அந்த நிலத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. 1917 நினைக்கிறேன் பேசும் படங்கள் வந்துருச்சு. 1921 முதல்ல அவங்க ஊரில் வந்து அந்த ஃபோட்டோ ஃபிலிம்ஸை பற்றி எப்படி எழுதுறதுன்ற திரைக்கதையை வந்து உருவாக்கிட்டாங்க. 1921. இன்றைக்குமே கூட அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலையும் நிறைய திரைக்கதைகள் குறித்து தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, புது புது கதைகள். இப்போ யாராச்சும் இங்கே இருக்கக்கூடியவங்களில் பேபிள்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பேபிள் பார்த்துருக்கீங்க. அந்த கதையினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்களா? அலெக்சாண்டர் குஞ்சாரிஸ் எழுதியிருப்பார். யாருக்காவது தெரியுமா அதோட என்ன கதைன்னு? இந்த 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம், அந்த கதையினுடைய பேட்டர்ன் என்ன? சரி, அது விட்டுருங்க, சுருக்கமாக சொல்லுவோம். அந்த 3 ஆக்டில் வருதா? அது ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 வருதா? இல்லை. அந்த கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அந்த கதையினுடைய தொடக்க புள்ளி என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்கிது, ஒரு குழந்தைக்கு. அந்த துப்பாக்கி அவன் ட்ரிக்கர் அழுத்துறான், அந்த குண்டு போய் ஒரு இந்தியன் மேலே பட்டிருந்து தான் அந்த கதை உருவாகியிருக்காது. அந்த கதை ஒரு முஸ்லீம் மேலே பட்டிருந்தான் அந்த கதை உருவாகியிருக்காது. அந்த குண்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க பெண்மணியின் மேலே படும். அதுக்கப்புறம் அந்த ஒரு குண்டு அந்த நாட்டினுடைய அழிவுக்கே காரணமாக மாறிடும். அது விளையாட்டுத்தனமாக அவங்க விளையாடுவாங்க. அந்த கதை ஒரே நேரத்தில் மெக்சிகோவில் நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும், ஜப்பானில் நடக்கும், அப்புறம் ஒரு குர்திஸ் மாதிரி ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும். ஒரு குண்டு பாஞ்சதில் அந்த கதைகள் வந்து அப்படியே பிரிஞ்சு போகும். இப்போ ஒரு ஆப்பிள் பழத்தில் நீங்கள் ஒரு குண்டு விட்டீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷனில் சில ஷார்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்பிள் வந்து தூள் தூளாக போகும் தெரியுமா? அது மாதிரி ஒரு குண்டு பட்டதில் கதைகள் வந்து அப்படியே விரிஞ்சு போகும். அது மாதிரியான ஒரு கதையை நம்மளால் யோசிக்க முடியுமா? பேபிள் மாதிரியான ஒரு கதையை நம்ம தமிழ் திரைப்படத்தை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. ஆனால் பேபிளை பார்த்துட்டு நம்ம ஒரு கதையை உருவாக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு ரிசர்ச் வந்து இங்கே வேணும். இப்போ கேரக்டரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேரக்டர் எப்படி உருவாக்குவீங்க? அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழி என்னென்னா, நீங்கள் நிறைய இலக்கியத்தை படிச்சிங்கன்னா ஒரு கேரக்டரை உருவாக்கிடலாம். ஒரு கேரக்டர் வந்து உங்களால் உருவாக்க முடியும். நீங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 35 வருஷம் 40 வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, காதலிச்சிட்டிங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் இல்லையா? வேறு என்ன மாதிரி செய்யலாம்? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கேட்கலாம், நம்ம சார்ந்திருக்கவங்ககிட்ட இருக்கக்கூடிய கதைகள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
இங்கே இருந்தெல்லாம் அந்த கேரக்டரை வந்து நம்ம எடுக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழி என்னென்னா, கேரக்டரை நீங்கள் இலக்கியத்தில் இருந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் நீங்கள் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கேரக்டரை நீங்கள் எடுக்க முடியும். நான் நினைக்கிறேன் அவருடைய கவிதைகளில் ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் வந்து அடிக்க ஒரு தடவை அவரை தனிமையில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த 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 பெண்மணியை ஒரு உருவமாக வச்சுருக்கிறேன். நான் இப்போ திரைப்படம் எடுத்தேன்னா அந்த பெண் காட்ட முடிச்சிடும். அந்த கதையில் தொடர்ந்து ஒரு மனுஷனை அந்த பெண்மணி எல்லா கவிதைகளையும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. பிரிவுன்றது அந்த கதையில் ஒன்றா இருக்குது. அந்த பிரிவு எப்படி இருக்குது? ஒரு கவிதை அவருடைய கவிதையில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இந்த கவிதையை நான் அதனுடைய விளக்கம் சொல்கிறப்போ ஒரு கேரக்டர் உங்களுக்கு உருவாயிரும். சமீபத்தில் அவர் எழுதின ஒரு கவிதையில் ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டேய் நம்ம கொஞ்ச நாள் வந்து ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம், நம்ம பிரிஞ்சிருப்போம்டான்ற. இப்போ இவர் சொல்கிறார், கவிஞர் மனுஷபுத்திரன் நீங்கள் எடுத்துக்கிற வேணா, ஒருத்தர் சொல்கிறார், அடியே இப்போயே பிரிஞ்சு தானே இருக்கிறான், நீ திருச்சியில் இருக்க, நான் இங்கே இருக்கிறேன், ஆல்ரெடி ஒரு 300 கிலோமீட்டர் பிரிஞ்சு தானே இருக்கிறான். அது இல்லைடா, நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், உன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டேன், நீ வந்து ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், நானும் ஃபோன் பண்ண மாட்டேன். என்ன அவ்வளோதான். அதுக்கு முன்னாலே 300 வருஷம் பிரிஞ்சு தான் இருந்தாங்க, இப்பயும் 300 வருஷம் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரிவுன்றது என்ன? இந்த பிரிவுன்றது அந்த பொண்ணு, உன் கால்ஸை நான் அட்டன் பண்ண மாட்டேன், உன்னை நான் தொடர்பு கொள்ள முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிவு. இப்போ பாருங்கள், 2024 ஒரு யங் வேர்ல்டுக்கு வந்துட்டார். அங்கே ஒரு பெண்ணை உருவாக்கிட்டாரா? இப்போ அந்த பொண்ணு யாராக இருப்பா? கல்யாணம் ஆனவனா ஆகாதவளா? எனக்கு தெரிஞ்ச அவருடைய கவிதையில் வரக்கூடிய பெண்கள்லாம் கல்யாணமானவங்க தான். ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்துட்டு அழுதுட்டு ஆறுதல் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பெண்கள் யார்? இந்த பெண்களை இவர் எங்கே கண்டுபிடிக்கிறாரு? எனக்கு என்ன எப்போவுமே கதைகளில் தி. ஜானகிராமனுடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதைகள் ஏன் பிடிக்கும்னா, அந்த கதைகளில் நீங்கள் அழகான பெண்களை வந்து எடுக்க முடியும். அழகான பெண்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க அவருடைய கதைகள். ஏன் தெரியுமா? அவருடைய அந்த கதைகளில் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சமீபத்தில் நம்ம வந்து சந்தித்து எந்த பெண்ணிட்ட எடுக்க முடியாது. ஒரு கதையினுடைய தொடக்கம், ஒரு பெண்ணுடைய கேரக்டர், ஒரு மனுஷனுடைய கேரக்டர் வந்து உருவாக்குறார் தி. ஜானகிராமன். கதையினுடைய தொடக்கம் பார்த்து அத்துவின் முடிவு அந்த கதை பேர். நான் இந்த செஷனில் நிறைய இலக்கியம் பேசலாம்னு இருக்கிறேன், சரிங்களா? இலக்கியத்தின் வழியாக எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கிறேன். தமிழ் இலக்கியத்தின் வழியாக நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்தில் திரைக்கதை எழுதுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியதில் நிறைய பேர் இயக்குனராகிற கனவுல வந்திருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயக்குனர் வேறு, திரைக்கதை வேறு. நீங்கள் நாளைக்கு ஒரு இயக்குனர் ஆனீங்கன்னா திரைக்கதை எழுதுவதற்கு ஒருத்தரை ஹையர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் திரைக்கதை எழுதுறதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே படம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதை திரைக்கதை எழுதிட்டு பக்கத்தில் ஒருத்தரை வச்சுட்டு ஒரு இது பண்ண, அதாவது ஒரு நல்ல கதைகள். இப்போ ஸ்டீஃபன் கிங்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க ஏறத்தில் அவருடைய கதைகள் வந்து ஒரு 34-40 கதைகள் வந்து அவருடைய கதைகளை படமாக எடுத்திருக்காங்க. புகழ்பெற்ற படமெல்லாம் அவருடைய கதைகள் தான். இப்போ ஷஷாங்க் ரிடம்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது ஸ்டீஃபன் கிங்கோட கதை. ஆனால் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுனது யார்? வேற ஒருத்தர். அது இயக்குனர் யார்? வேற ஒருத்தர். தமிழில் அப்படி ஏதாச்சும் பார்க்க முடியுமா? ஒருத்தர் கதை எழுதி இன்னொருத்தர் ஸ்க்ரீன் பிளே பண்ணி இன்னொருத்தர் படம் எடுத்து. இங்கே கதை எழுதுகிறவங்களே படம் எடுப்பாங்க. ஏன் தமிழ் திரைப்படங்கள் தோல்வி அடையுது தெரியுமா? நான் எழுதின கதையை நான் எடுத்தால் தோல்வி தான் அடையும். எப்போயோ 1-2 ஜெயிக்கலாம். அது இந்த இப்போ காலையில் லிங்கசாமி சொன்ன மாதிரி, அவர் பஸ்ஸில் போனார், ஒரு பொண்ணை பார்த்துட்டு அதவே வச்சார், ஓடிடுச்சு. ஓகே, 1-2 படங்கள் ஓடும். ஆனால் பெரும்பாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல கதைகள் நம்மளுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடைக்குமானா கிடைக்காது. அதனால் மைண்டில் வந்து 2 வச்சுக்கோங்க. திரைக்கதை வேறு, திரைப்படம் வேறு. திரைப்படம்ன்றது ஒரு பெரிய ஒரு 25-26 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு பெரிய துறை அது. ஆனால் திரைக்கதைன்றது நீங்கள் மட்டுமே ஒரு அறையில் உட்காந்து எழுத போகிறீங்க. 2க்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நான் திரைக்கதை எழுதுறதுனாலேயே ஒரு பெரிய இயக்குனராகணும்னு நினச்சிடக்கூடாது. திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் ரோம்னு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிச்சயமாக ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாவை படிச்சிருக்கிறாங்க, இயக்குனர். அவங்க ஜான் மில்டனை படிச்சிருக்கிறாங்க, இலக்கியத்தை படிச்சிருக்காங்க.
இப்போ இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் கேட்குறேன், தமிழில் சங்க இலக்கியம் எத்தனை பேர் படிச்சிருக்கேன்? கை தூக்குங்க பார்ப்போம். சங்க இலக்கியத்தில் குறிப்பாக அகப்பாடல்கள், காதல் குறித்த பாடல்கள், குறுந்தொகை படிச்சிருக்கீங்களா? நற்றினை படிச்சிருக்கீங்களா? எல்லாம் படிச்சிருக்கீங்களா? திருக்குறள் காமத்துப்பாடல் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இல்லை இல்லை, ரொம்ப கம்மியாக தான் தூக்குறீங்க. இப்போ நம்ம நிலத்தினுடைய பெண்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது படிக்கலைன்னா. 2000 வருஷமாக ஒரு பெண் காதலை பற்றி எப்படி சொல்கிறா? தெரியாது. ஒரு கேரக்டர் உருவாக்கணும்ல, எப்படி உருவாக்குவீங்க? அப்போ இந்த இலக்கியங்கள்ல இருந்து தான் எடுக்கணும். இப்போ தி. ஜானகிராமனுடைய கதைகள் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா அங்கே ஒரு பெண் வந்து உருவாவா. அந்த பெண் வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாள் ஆணை விட. தி. ஜானகிராமனுடைய கதையில் வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு வலிமையான பெண்களை நான் வந்து வேறு கதைகளில், அசோகமித்திரன் கதையில் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அந்த கதைகளில். அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆண்களை விட ரொம்ப வலிமையாக இருப்பாங்க. கேரக்டரை நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறதுக்கு நினைக்கிறீங்கன்னா சிறுகதைகள்லேருந்து எடுங்க. நல்ல ஆசிரியர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. தமிழில் இருக்கக்கூடிய பெரிய சோகம் என்னென்னா, இங்கே எழுத்தாளர்கள் நிறைய. ஒரு எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருந்தால் அது வந்து அது ஒரு தனித்துவமாக தெரியும். நாங்கள் ஒரு கதை எழுதுகிறோம். அந்த கதை வந்து ஃபர்கானான்ற ஒரு படம். அந்த படத்தில் ஒருத்தன் வருவான். அவன் வந்து ஃபோனில் மட்டும்தான் அவனால் பேச முடியும். அந்த பொண்ணு வந்து செக்ஷுவல் சாட்டில் இருக்கக்கூடியவா, அவகிட்ட பேசுவான். இவன் நல்லா பேசுவான். ஆனால் அவளுடைய குடும்ப சூழல் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வந்து தொடர முடியாமல் போயிடும். திருப்பி திருப்பி அவன் ஃபோன் பண்ணுவான், எடுக்க மாட்டான். ஆனால் இவனுக்கு ஒரு அகச்சிக்கல் இருக்கும். இவனுக்கு அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ அந்த பொண்ணு தன்னை எதிர்த்துட்டா, நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணுறா. அப்போ அவளை கண்டுபிடிச்சிருவான். யார் சாட் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சிருவான். இப்போ அவளை டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். தொடர்ந்து ஃபோன் பண்ண ஆரம்பிப்பான். உனக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேம்மா. அவள் வீட்டு வரைக்கும் தொடருவான். அவள் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். பயங்கர டெரராக நடந்துக்கிடுவான். யாரா இவன், இவ்வளவு தான் நடந்திருக்கிறா. இப்போது ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு என்ன செஞ்சிருவா, சரி வா நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்றவா. இப்போ மீட் பண்ணுறப்போ ஏன்டா இப்படி பண்ண கேள்வி கேட்பா. அப்போ ஒரு அருமையான ஒரு டைலாக் வரும். வாசலில் நிற்கக்கூடிய ஒருத்தன்ட்ட கதவை அடைக்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு அடைக்கணும்னு தெரியாதா? அப்படியே அடைச்சிட்டு போயிடுறீங்க. அது வருத்தம், அவ்வளோதான். என்ன நீ பிரியறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கணும்? அது ஒரு பூவை குயிற மாதிரி இருக்கணும். ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை விழுகிற மாதிரி, ஒரு இலை விழுகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த பிரிவு வந்து சட்டார்னு கதை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கீங்க. அந்த வசனம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எழுதுனது யார் தெரியுமா? எழுதுனவர் இங்கே தான் உட்காந்துருக்கிறார், மனுஷபுத்திரன் தான். வாசல்ல இப்போ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த படம் நல்லா போயிருக்க வேண்டிய ஒரு படம். இனிமேல் நல்லா ஃபர்கானா பொறுத்த வரைக்கும் தமிழ் திரைப்படங்களில் வந்த படங்களில், கடந்த வருஷம் வந்த படங்களில் மிகச்சிறந்த படமாக இருந்திருக்கணும். நான் வீட்டில் உட்காந்து யோசிப்பேன், ஏன் இந்த படம் சரியாக போகல, இன்னும் நல்லா போயிருக்கணுமே, இன்னும் நிறைய பேர் அந்த படத்தை பற்றி பேசியிருக்கணுமே, எங்கே தப்பு விட்டோம்? ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம தப்பு விட்டுருப்போம் இல்லையா? ஒரு படம் எழுதி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு பின்னால் அந்த தப்பு தெரியும். ஏன்னா அந்த கதையை முத எழுதுனது நான் தான். நெல்சன் வெங்கடேசன் அந்த கதையை சொன்ன பின்னால் ஒரு நாள் இரவு உட்காந்து 9 மணிக்கு ஆரம்பித்த அந்த கதை காலையில் 4 மணிக்கு முடிஞ்சிச்சு. அந்த கதையை வந்து ஒரு கோர்வையாக ஒரு சிறுகதை மாதிரி எழுதுகிறேன். இன்டர்வல் வரைக்கும் எழுதுகிறேன். அந்த கதை அனுப்பிட்டேன். அவன் வேறு ஒரு இதில் இருந்தால் படிக்கவே இல்லை. ஒரு 20 நாள் கழித்து படிச்சுட்டு ஃபோன் பண்ணுறான். அப்போயும் நான் இரவில் ஒரு 11 மணிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணுறான், சார் என்கிட்ட காசு இல்லை, ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதின விரலுக்கு நான் மோதிரம் போட்டிருப்பேன்னா. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த கதை. அவ்வளோ அருமையான ஒரு கதை, ஒருத்தருடைய உள்ளத்தை பாதித்த ஒரு கதை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது போய் மக்கள்கிட்ட சேரலை. நான் யோசிச்சிருப்பேன் அந்த கதை ஏன் போகலன்னு. அப்போ தான் அதுக்கு அடுத்து தான் அந்த திரைக்கதை எழுதும் கலைன்ற புத்தகத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறப்ப அப்போ தான் கண்டுபிடிச்சேன், பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாவில். பிஓவிம்பாங்க. ஒரு திரைக்கதை உத்திகளில் ரொம்ப முக்கியமானது கேரக்டர்ஸ்க்கு அடுத்து. கேரக்டர்ஸை நம்ம கதைகள்லேருந்து எடுத்துடலாம்.
ஏன்னா இப்போ நான் நிறைய கதைகள் படிச்சிருக்கிறேன், நிறைய இலக்கியங்கள் படிச்சிருக்கேன். நான் பெரும்பாலும் வந்து என்னோடய கேரக்டர்லாம் எங்கேருந்து எடுப்பேன்னா, எனக்கு வந்து சங்க இலக்கியங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் பெரும்பாலும் அதுதான் நான் படிப்பேன். அங்கேருந்த கதைகள், கதாமாந்தர்கள் எடுப்பேன். அவங்க நல்லா பேசுவாங்க. அந்த அவங்களோட டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைலாக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வந்து டைலாக்ல இருந்து தான் நான் கதையை உருவாக்குவேன். இப்போ சங்க இலக்கியத்தில் வந்து என்ன என்ன பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரு கணவன் வந்து பிரிஞ்சு போகிறான். 2 விஷயமா பண்ணுவாங்க அவங்க. ஒன்று டைலாக் பண்ணுவாங்க, இன்னொன்று டைலாக் பண்ணாமே பேசுவாங்க. இதுதான் சங்க இலக்கியம். ஒரு கணவன் இப்போ இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி பிரிஞ்சா செத்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வழியெல்லாம் பயங்கர பயமாக இருக்கும். ஆறுலை கல்வல் இருப்பாங்க. போகிறதே போருக்கு தான் போகிறான், திரும்பி வருவானா இல்லையோ. அதனால் ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னால் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். போகாமல் இருக்க முடியாது, காசு வேணும், போகிறேன்னு சொல்லுவான். அப்போ அந்த பெண்ணுடைய மனநிலை 1000 போராட்டமாக இருக்கும். அப்போ ஒருத்தி சொல்லுவா, ஒரு ஔவையார் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து வரும், நீ போகாத. பெரும்பாலும் தலைவன்ட்ட சொல்ல மாட்டாங்க, தோழிக்கிட்ட தான், தோழி வழியாக தான் சொல்லுவாங்க. நீ போகாத. இது சாதாரண டைலாக் இல்லையா. வேற எப்படி சொல்லலாம் இதை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ போகாதுன்னு சொல்லணும். ஒரு கணவனை பார்த்து மனைவி வந்து தமிழ் சூழலில் போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் என்ன வேணும் சொல்லலாம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க நேருக்கு நேராக. ஆனால் சொல்லணும். எப்படி சொல்கிறது? அவன் போகிறது தவிர்க்க முடியாது, போகாதுன்னு சொல்லணும். ஆனால் போகாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஒரு ஔவையார் பாடலில் வரும் ஒரு அருமையான டைலாக் பாருங்கள். அதில் அந்த கேரக்டர் வந்து தெரியும். மருந்து பிரிது இன்மையால் இருந்து வினை அறியேன்பா. அப்படி என்ன அர்த்தம்? எனக்கு பசிக்குது, நான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்றலாம் சோறு வாங்கி. எனக்கு தாகமாக இருக்கு, அவன் வீட்டிலே தண்ணி வாங்கி குடிச்சிடலாம். ஆனால் என்னுடைய காம நோய்க்கு நீ மட்டும்தான் மருந்து. நீ போயிட்டுன்னா நான் என்ன பண்ணுறது இல்லையா. சில விஷயங்களுக்கு அந்த ஒரு சார்ந்த பொருள் மட்டும்தானே இருக்கும். மருந்து பிரிது இன்மையால் இருந்து வினை அறியேன். எவ்வளோ பெரிய டைலாக் பாருங்க. இது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிலாசபிக்கல் டச் வந்து நீங்கள் டைலாக் எடுக்க முடியுமா? ஏன் தமிழ் திரைப்படங்கள் ரொம்ப மோசமாக இருக்கு தெரியுமா? இங்கே நல்ல இலக்கியவாதிகளை, நல்ல எழுத்தாளர்களை இயக்குனர்கள் பயன்படுத்துறது இல்லை. இது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். இப்போ சோசியல் இப்போ இது பற்றி, அதாவது இந்த ஃபேஸ்புக் ஆரம்பித்தார் இல்லையா, அவர் பேர் என்ன? ஃபேஸ்புக் ஆரம்பித்த ஒரு பேர், அவரை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? சோசியல் நெட்வொர்க்னு ஒரு படம். அந்த சோசியல் நெட்வொர்க்கை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சப்பினால அவங்க யாரை தேடினாங்க? இயக்குனர் தேடினாங்களா? இல்லை, ஒரு எழுத்தாளர் தேடுறாங்க. ஒன்று தெரியுங்களா, இந்த சோசியல் நெட்வொர்க் எழுதுகிறப்போ அந்த எழுத்தாளருக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது. ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் இலக்கியவாதி, அவரை கூப்பிட்டு நீங்கள் எழுதுங்கன்ட்டாங்க. ஒரு விமர்சகர் சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் வந்த படங்களில் மிகச்சிறந்த படங்களில் ஒன்று இந்த சோசியல் நெட்வொர்க்ன்றாங்க. ஏன் சோசியல் நெட்வொர்க் மிகச்சிறந்த படம்? ஏன்? அதுக்கு அந்த ரைட்டர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனுஷனை கட்டி போடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? காதல், துரோகம், அன்பு, பகை, வேற என்ன? கதையினா இதெல்லாம் இருக்கணுமா? இதானே மனுஷனை வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று காதல், துரோகம், அன்பு, பகை, நட்பு, பிரிவு, இது மாதிரி தானே இருக்கும். இது எல்லாமே அந்த கதையில் இருக்கு. ஒருத்தன் ஒரு சாதாரண சூழலிருந்து ஃபேஸ்புக் ஆரம்பித்து பெரிய ஆளாகிறான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. அவன் துரோகம் பண்ணுறான், அவன் அன்பாக இருக்கிறான். அவனுடைய கதையில் எல்லாமே இருக்குது. இந்த பண்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த கதையை எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டேனார். அவருக்கு ஃபேஸ்புக்கை பற்றியே தெரியாது. ஆனால் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதைகளில், திரைக்கதைகளில் ஒன்று சோசியல் நெட்வொர்க். எதனால் இது சாத்தியமாச்சு? அதை எடுத்து ஒரு 4 டைரக்டர் கொடுத்துருக்கலாம் இல்லையா? டைரக்டர்கிட்ட கொடுத்துருந்தா அந்த கதை வந்திருக்குமா? வராது. இப்போ தமிழ் சூழலில் ஒரு கதை இருக்குன்னா ஒரு ப்ரொடியூசர் என்னைக்காச்சும் ரைட்டரை தேடி இருக்காரா? தேடலை. ஏன்? ரைட்டர்னு ஒரு பிரிவு இங்கே இல்லை. ஏற்கனவே இருக்கிறாங்க, ஒரு சுபா, பட்டுக்கோட்டை, பிற இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை.
அந்த இடம் காலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல திரைக்கதைகள் வராது. எல்லா இடத்துலையுமே இன்னொருத்தருடைய வியூ அப்படின்றது கட்டாயம் வேணும். திரைக்கதை உத்திகளில் மிக முக்கியமானது இந்த கேரக்டர்ஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் கதை ஏன் சரியாக போகல, அப்போ தான் நான் யோசித்தேன். இப்போ இந்த டைலாக் வழியாக தான் நான் யோசித்தேன். ஒருத்தன் கதவை அடைக்கிறதுக்கு முன்னால் ஏன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அடைக்க மாட்டீங்களான்னு ஒருத்தனை காட்டுறோம்ல, அந்த கேரக்டரை நாங்கள் கதையில் காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் யோசித்தேன், ஆஹா மிஸ் பண்ணிட்டோமே. இந்த கதை அவனுடைய பார்வையில் பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயத்தை நம்ம கடைசியில் சொல்கிறோம். எப்போவுமே ஒருத்தனுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னா கடைசியில் சொன்னால் அது போய் சேராது மக்கள்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். ஒரு வில்லன் ஆனால் அவன் பக்கமும் நியாயம் இருக்குன்ற ஒரு விஷயத்த நாம் முதர்ந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கடைசியில் சொல்கிறப்போ அந்த திரைக்கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, அவனுக்கு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி கதையில் அவன் மனைவியை பிரிஞ்சிருப்பான். அந்த மனைவியினுடைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் மனைவியினுடைய முகத்தில் கருப்பு அடைச்சிருப்பான். அவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு கதை இருக்குது. அவன் ஏற்கனவே ஒரு பெண்ணினால் தோற்கடிக்கப்பட்டவன். இன்னொரு பெண்ணு குரல் வழியாக அவனுக்கு வந்து ஒரு அன்பு கிடைக்கிது. நாங்கள் அவளுடைய பிரச்சனையை மட்டுமே சொல்லிட்டோம். அது துரதிருஷ்டவசமாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வேற மாறிட்டாங்க. நல்ல வேளை மனுஷா இருந்தார், இல்லைன்னா எங்களெல்லாம் அடித்து கொண்டிருப்பாங்க. அது இன்னும் பெருசாக தப்பாக போயிடுச்சு. ஒரு மதத்தின் சார்பாக அந்த கதை பார்க்கப்பட்டது தமிழ் நிலத்தினுடைய மிகப்பெரிய சோகம். அந்த கதை ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு வந்த படங்களில் பெண்கள் பற்றி, பெண்கள் உணர்வு பற்றி மிக அழகாக சொன்ன படம் அதுதான். இங்கே பெண்களை பற்றி, பெண்கள் கதைகளை பற்றி சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மி. அதை யாருமே சரியாக கொண்டு போகல. அது மிகப்பெரிய ஒரு சில நேரத்தில் அப்படி நடக்கும். ஏதோ ஒரு சூழலில் ஒரு நல்ல படம் ஓட முடியாத ஒரு சூழல் இருக்கும். எங்கள் பக்கமும் ஒரு தப்பு. திரைப்படங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ யார் வழியாக அந்த கதையை சொல்கிறன்றது முக்கியம், ஏன் சொல்கிறன்றது முக்கியம். இதெல்லாம் உள்ளடக்கம். இனி ஒன்று உங்களுக்கு நான் சொல்லணும். ஆட்டிடியூட் அப்படின்னு இருக்கு ஒரு திரைக்கதையில். ஆட்டிடியூட்னா என்ன? சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு உணவு பரிமாறுறப்போ அந்த அண்ணியா இருக்கக்கூடிய ஒருத்தி ஒரு டைலாக் சொல்லுவா. என்ன சொல்லுவா? சாப்பிட்றப்போ டவல் போட்டு சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இல்லையா சொல்லுவா. அதுக்கு அவ என்ன சொல்லுவா? சாப்பிட்றப்போ சிந்தாமல் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் டவல் போட்டு சொல்லி கொடுக்கலையான்னு கேட்பாங்க. டவல் போட்டு சாப்பிடணும் சொல்லி கொடுக்கலையாம்பாங்க. அதுக்கு அவ சொல்லுவா, இல்லை, ஆனால் சாப்பிட்றப்போ சிந்தாமல் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப சின்ன விஷயம் இது. ஆனால் அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவளோட தன்மானம் இருக்குது, அந்த கேரக்டருடைய குணாதிசயங்கள் இருக்குது. அந்த கேரக்டர் ஒருபடி இப்படி மேலே வந்துருச்சு இல்லையா. சமீபத்தில் லவ் டுடே அப்படின்னு ஒரு படம், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு படம். எப்பவுமே ஒரு காமெடி கேரக்டர் இருக்குன்னா அது படத்தில் காமெடி கேரக்டராகவே அதை பயன்படுத்தக்கூடாது. நான் என்னுடைய மாணவர்கள் திரைக்கதை எடுக்கிறப்ப ஒரு மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நான் டிஸ்கஷன் போகிறப்பையும் சொல்லுவேன், நம்ம ஊரில் 2 கதை செய்கிறாங்க. ஒரு கதை அதை மெயின் பிளாட், சப் பிளாட்னு சொல்லுவாங்க. ஒரு கதையில் 2 கதை. இப்போ ஒரு கதையில் மெயின் கதை ஒன்று இருக்கும், துணை கதைன்னு இருக்கும். அதாவது மெயின் பிளாட், சப் பிளாட்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கணும்? இப்போது நான் சில மணிரத்னத்துடைய சில படங்கள் பார்த்துருக்கேன், சில படங்கள்லாம் பார்த்துருப்பேன். ஒருத்தனை பயங்கரமாக காட்டணுன்றக்கா எடுத்தோன்னு அடித்து கொள்ளுவாங்க இல்லையா. ஏன்? அந்த கேரக்டர் பயங்கர டெரரானது, அதனால் அடித்து கொள்கிறேன் அப்படிம்பாங்க. அது ஆடியன்ஸுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆடியன்ஸுக்கு எத்தனையோ படம் பார்த்துட்டாங்க, ஃபைட் படம், திடீர்னு ஒருத்தன் அடித்து கொள்றது. அதுக்கு பதிலாக அந்த கேரக்டரை மெல்ல 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 காட்டுறதுன்றது திரைப்பட உத்திகளில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு உத்தி, ஒரு மெயின் பிளாட், இன்னொன்று சப் பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கதை சரிங்க. இதெல்லாம் நான் டெக்னிக்கலாக தான் பேசுகிறேன். ஒரு கதையில் ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு கதையில் நகைச்சுவை நடிகர் இருக்கலாம், இல்லை அவங்க அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்கலாம். 2 கதை போகுது. இப்போ நீங்கள் லவ் டுடேன்றது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன்.
அந்த கேரக்டருடைய வடிவமைப்பு யார் நடிச்சிருப்பா? சப்ளாட்டில் யார் வருவா? யோகி பாபு ரொம்ப முக்கியமாக வருவார் இல்லையா? யோகி பாபு. இப்போ யோகி பாபுனுடைய கதை எடுத்துக்கங்க. அந்த கதை இருந்து ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? ஒரு நகைச்சுவையா, ஃபோனை மறைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா? அந்த கதை ஒரு கடைசி வரைக்கும் ஏதோ அவன்கிட்ட ஒரு ரகசியத்தை மறைக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த கதை வெளிப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, வெளிப்பட இடத்துல அவர்கிட்ட ஒரு சிம்பத்தி வச்சிருப்பான். அப்போ அந்த சப்ளாட் என்ன செய்யுது, மெயின் கதையை ஒரு நிமிஷம் அப்படி மேலே தூக்கி தள்ளிட்டு போயிடுச்சு. இப்போ கமர்ஷியலான ஒரு படத்துக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் அமைஞ்சுன்னா அதான் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான உத்திகள் ரொம்ப பயன்படும். 2 கதைகள் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் 2 கதையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதுவும் இன்னும் சொல்ல போனால் மெயின் கதையை விட சப்ளாட்டுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதையை நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த கதை மிக சிறப்பாக மாறும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு உத்தியாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டரை நீங்கள் காட்டுறீங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு கட்டத்தில் மாறணும். அப்படி மாறலைன்னு சொன்னால் நீங்கள் சரியாக திரைக்கதை எழுதலைன்னு அர்த்தம். ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய கொலகாரனாக நீங்கள் காட்டுறீங்க, அந்த கதையினுடைய முடிவில் அவர் எப்படி இருக்கணும்? ஒரு கருணை உள்ளவராக மாறணும் இல்லையா? ஒரு கதை ஒரு 1950களில் நடக்குதுன்னு வைங்க. ஒரு பெரிய லாயர், கும்பகோணத்திலே பெரிய லாயர். அவர் நினச்சா யாரை வேணாலும் விடுதலையாக்க முடியும், யாரை வேணாலும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். கோர்ட்டில் தான் அவர் லாயர். ஆனால் வாழ்க்கையில் அவர் தான் ஜட்ஜ். அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும். அவர் சொல்லாதது எதுவுமே நடக்கக்கூடாது. அவருக்கு சங்கீதத்தில் பயங்கரமான பிரியம். ஒரு சின்ன வார்த்தை மிஸ்டேக் ஆனாலும் விமர்சனத்தில் அடித்து கொன்றுவார். ஊரில் எங்கே சங்கீதம் நடந்தாலும் அந்த கச்சேரிகளுக்கெல்லாம் அவர் போவார். அதை முன் வரிசையில் உட்காருவார், தலையை ஆட்டி ஆட்டி கேட்பார். அவருக்கு பிடிச்ச வரைக்கும் இந்த கும்பகோணத்தில் யாருமே நல்லா இல்லை. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் ஒரு அம்மா, அவங்களோட வாரிசு இப்போ ஹைதராபாத்லேயோ எங்கேயோ இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி. அந்த அம்மா பாடுற குரல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்றவங்க எல்லாத்தையும் அவர் பயங்கர விமர்சிப்பார். சங்கீதத்தில் துல்லியமான நாலேஜ். இவர் சங்கீதத்தில் அப்படியே நடிக்கிறார்ல, அது ஒரு வரைபடமாக ஒருத்தவங்க வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. அதை தான் அவருடைய அலுவலகத்திலே அவர் வச்சுருப்பார். அவருடைய ஒரு அடையாளம் வக்கீல், இன்னொரு அடையாளம் சங்கீதம். இப்படி கதையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னா அங்கேயே கதை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு திரைக்கதையில் இங்கேயே கதை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு கல்யாணம். கும்பகோணத்தில் அவர் பெரிய லாயர். அவருக்கு ஜூனியர் லாயர் மட்டுமே 10-20 பேர் இருப்பாங்க. அதனால் அவருடைய ஒரு பையன் கல்யாணம் சொல்லமாக வேணும். கும்பகோணமே அலலப்பட்டோம், பயங்கரமாக வச்சுருப்பார். 3வது நாள் கல்யாணம் முடியும். அந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கிரகப்பிரவேசம்பாங்க. கிரகப்பிரவேசம் அன்னைக்கு பந்தல் சாப்பாடெல்லாம் காலையிலேயே போயிட்டு இங்கெங்கே யார் யார் உட்காரணும், விஐபி யார் உட்காரணும், அது உட்காரணும். ஒரு பெரிய வீடு, இந்த தெருவிலேருந்து அடுத்த தெரு வரைக்கும் அந்த அக்ரஹாரத்து வீடு இருக்கும். ஒவ்வொரு நடபாதையில் யார் இருக்கணும், மையாளில் யார் இருக்கணும், பின்னால் கொட்டரில் யார் இருக்கணும், எல்லாத்தையும் அவர் கரெக்டாக பார்த்துருவார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் துளி மாறிச்சுன்னா அவருக்கு பிடிக்காது. அதனால் அவருடைய வேலைக்காரங்களும் அவருடைய உதவியாளர்களும் கண்ணில் விளக்கட்டி விட்டு பார்ப்பாருன்னு பயங்கர ஜாக்கிரதையாக இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பரதேசி வர்றோம், தாடி நரைச்சிருக்கு, கொஞ்சம் வயசு மாதிரி தான் தெரியுறான். ஆனால் சுருக்கமாக இருக்க முடி, ஜடையாக இருக்குது, காவி நிறம் மாதிரி வெள்ளை துணி காவியான மாதிரி ஒரு துணியை கட்டியிருக்கான். கையில் ஒரு மூட்டையை வச்சுருக்கான், அதில் துணியாக இருக்குது, அதுவும் காவி நிறத்தில் இருக்குது. ஆளே ஒரு புழுதியில் படிஞ்சு வந்த மாதிரி இருக்கிறான். கையில் ஒரு துந்தனா வச்சுருக்கான், அதை மீட்டிகிட்டு வர்றான். ஒரு பாடல் பாடுறான். அந்த பாடலுடைய வரி இப்படி இருக்குது: காஞ்சிமா புறத்தில் வாழும் முனிவருக்கு வாங்ஷையுடன் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் தொடங்குது. இவர் அந்த பாடலை கேட்குறாரு. டேய் இங்கே வா, என்ன வாங்ஷையுடன் சொல்கிற? அது வாஞ்சையுடன் அப்படின்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், இருக்கட்டுமே இப்போ என்ன,
வாங்ஷையுடன் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்றான். டேய், நான் சொல்கிறத நீ சொல்லணும், வாங்ஷையுடன்ல வாஞ்சையுடன், சரியாக சொல்லு அப்படின்றார். நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு அந்த லாயர் சொல்கிறாரு, அப்படின்னா உனக்கு நான் நீ எப்படி அரிசி வாங்குறேன்னு பார்த்துருவோன்றார். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், பரதேசி, உங்கள்கிட்ட அரிசி நான் வாங்கிடுவேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற. டேய், என்ன மாதிரி ஆள்றா நீ, எப்படி வந்திருக்கிற, இவனை வந்து அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். இப்படிங்கிறா அப்படின்றார். நாய் மாதிரி கத்துறான் அப்படின்றார். அதுக்கு அவன் சொல்கிறான், யார் வள்ளு வள்ளுன்னு விழுகிறா அப்படின்றான். ஆஹா, இவன் பாயிண்டாக பேசுகிறான்டா, லாயரில் அவர் பாயிண்டாக பேசுகிறானா. அப்புறம் போங்கடான்னு சொல்லி அங்கே பந்தலுக்கு கத்துறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க, மொழியை நீங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது. கிளியை பார்த்து 400 பேர் காக்கான்னு சொன்னால் அது காக்கா தான். மொழின்றது என்ன, மனுஷன் கண்டுபிடிச்சது. வாங்ஷையுடன் அப்படி தான் எங்கள் குரு சொல்லியிருக்காரு. யாரா அவங்க குரு? முருக பண்டாரம். சரி, இனிமேல் அப்படி சொல்லாது. சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன் அப்படி தான் அப்படின்றான். அவனை பற்றி விடுங்களான்ட்டார். இப்போ அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பந்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாயர் அப்படி உள்ளே போய் பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக ஒரு விஐபியெல்லாம் உட்காரக்கூடிய இடத்துல இவன் உட்காந்துருக்கான். பரதேசி நடுகாலில் உட்காந்துட்டான். கத்துறார் ஒரு கத்து. டே பாப்பான்ற ஜூனியர், எங்கே பாடுறா, எங்கே உட்காந்துருக்கான்னு பாடுறா அப்படின்றார். வந்து பார்த்தா அது ரொம்ப தீஜா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த ராகு கேது வந்து அமுதத்தை ஊன்றப்போ வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டானே பையன் அப்படின்பார். அவனை எழுப்புங்கடான்றார். அந்த ஜூனியர் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. அண்ணா உட்காந்துட்டானா, பாவண்ணா. ஏய் சொல்கிறேன்ல, எழுப்பிடா அவனை. யாரும் உட்காந்து சாப்பிட்றவனை போய் எப்படி எழுதுறது, எல்லாம் தயங்கி நிற்கிறாங்க. இவருக்கு கோவம் அடங்காத. காலையில் இவனை கலாச்சிட்டார்ல, அவன் இடத்து கையில் அவனை பிடிக்கிறார். பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து வெளியில் தூக்கி போடுறார். வெளியில் வந்துட்டான். யோ, எல்லாம் மனுஷனா, பசி உயிரை போகுதியா, ஒரு வாயில் எடுத்து வச்சேன், அது இன்னும் பசியை கற்றுருக்கு, யமதூதகம் மாதிரி என்னை பிடிச்சி தள்ளிட்ட, இங்கே பார், நான் வருவேன், அடுத்த மாதம் வருவேன், நீ அழுதுகிட்டே போடுற சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு போயிடுறான். என்னடா ஒரு பரதேசி, அவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அவர் இந்த லாயர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு. கூட இருந்தவங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. அவன் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு போயிட்டான். நல்ல நாள் அதுவுமா ஒரு மோசமான வார்த்தையை விட்டு போயிட்டான் அப்படின்றார். அன்றைக்கி கிரகப்பிரவேசம் நைட்டு விசேஷம் நடக்குது. அந்த லாயரோட பையன் ரொம்ப உட்காந்து கச்சேரியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வயிறு வலிக்குதுன்னு கொள்ளைக்கு போயிட்டு வர்றான். அடுத்து 3 தடவை போயிட்டு வர்றான். பட்டார்னு கீழே விழுகிறான், மூர்ச்சி ஆகுறான். அவனை டாக்டர் எங்கெங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. நிறைய செலவு. ஒரு 10 நாளில் செத்து போயிடுறான். அங்கேருந்து ஒரு 14வது நாள் காரியம். கரெக்டாக 1 மாதம். யார் சொன்ன 1 மாதம்? பரதேசி சொன்ன 1 மாதம். அவர் திணையில் உட்காந்துருக்காரு. இந்த 1 மாதத்தில் அவர் பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டார். தாடியெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி ஆகி. டேய், 1 மாதம் ஆச்சுடா. யார் சொன்னா தெரியுமா? இந்த 1 மாதம் சரியாக சொல்லிட்டு போயிட்டான்டா அவன். சரியாக சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளோ ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிட்டான் பார்த்தியா அப்படிம்பார். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த பரதேசி வந்துடுவான். ஒரு சுடுகாட்டிலிருந்து எந்திரிச்சு வந்து பிணை மாதிரி வருவான். வந்த உடனே இப்போ அவர் மேலே அவருக்கு கோபம் இருக்காது. டேய், உனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு போல, நீ பெரிய ஞானியோ அப்படிம்பார். நான் ஞானியெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு பசி, அதனால் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என் பசி அப்படி சொல்லிச்சு நினைக்காதீங்க. இது நடக்கணும்னு நடந்துச்சு. அது என் மூலமாக வந்துச்சு. இந்த உலகம் முழுக்கவும் சத்தம் இருக்குது. அது உங்களுக்கு கேட்குதா? கை தட்டினா கேட்குது, ஏதாச்சும் அடித்தா கேட்குது. இந்த உலகம் முழுக்கவும் நாதம் இருக்குது. கை தட்டினாலோ இல்லை அடித்தாலோ தான் கேட்கும். அது மாதிரி உங்களுக்கு இது நடக்கணுன்றது என் மூலமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்றப்போ அவன் லாயர் சொல்வார், நீ பூர்வீக விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கியோ அப்படிம்பார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிம்பார். ஆனால் நீங்கள், அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த இடத்துல, ரொம்ப அருமையான வார்த்தை, நீங்கள் கம்பீரமானவர்.
உங்களுடைய உங்களுடைய கம்பீரம்ன்றது ஒரு கூடு மாதிரி இருக்குது, சிமெண்ட்டில் செஞ்ச கூடு மாதிரி இருக்குது. அந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் தண்ணி கலந்தால் நல்லா இறுகி போய் நல்லாயிருக்கும். இவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனசில் கொஞ்சம் கருணை இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கம்பீரமாக அழகாக இருந்திருப்பீங்க. பசியோடு உட்காந்தவனை எழுப்பக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல பார்த்தியா? இவ்வளோ பெரிய ஆள், அதில் கருணை இல்லாமல் போயிடுச்சுல, அதுதான் உங்களுடைய தப்பு. அப்போ அவர் உணர்ந்துக்கிறார். அவனை ஒன்றும் சொல்ல மாட்டார், வாடான்னு கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு போடுவார். இப்போ இந்த கதையில் அந்த அந்த லாயர் இருக்கார்ல, அந்த லாயர் பரதேசி வந்த அந்த கதையை நீங்கள் படிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த லாயருடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பார். அந்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவில் அவர் வந்து ஒரு விளைஞ்ச நிலம் மாதிரி மாறிடுவார், பண்பட்டு போயிடுவார். எது மாற்றுது அவரை? எந்த இடத்துல அது மாறுது? இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு, இதை ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியாக மாற்றுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்த ஹைலைட் பண்ணுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? மகனுடைய இழப்புன்றது ஒரு காரணம், ஒரு கேரக்டருக்கு வந்து இது. இந்த இடத்துல தான் டெக்னிக்கலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷன் அப்படிம்பாங்க. ஒரு கதையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ எங்கே எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் ஒரு திரைக்கதையில் ரொம்ப முக்கியமானது. ஒரு எமோஷனுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கணும். கதையை நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், 15 வருஷம் 20 வருஷம் கதையை சடான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஒரு எமோஷனான விஷயத்த ரொம்ப, அது ஒரு ஐயாவுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட அந்த மூடு அப்படி கீழே விழுகுது இல்லைங்களா, அந்த இடம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது ஒரு பல நாள் உழைப்பது, ஒரு மலையில் அப்படி விழுந்து உருண்டு ஓடுறோம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப டைம் எடுத்துருக்காரு இல்லை. ஒரு எமோஷனை சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய கதையில் எடுத்துக்கணும். அந்த எமோஷனை நிறுத்தி நிதானமாக அழகாக காட்டணும். அதுதான் ஒரு நல்ல திரைக்கதை. இப்போ இந்த கதையில் எங்கே எமோஷன் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல இருக்கா? அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேரக்டர் இன்னொன்னா மாறுதில்ல, அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எமோஷன் இருக்கும். ஒருத்தன் இன்னொன்னா மாறுறான்ல, எந்த இடத்துல ஒருத்தன் இன்னொன்னா மாறுறான்? அவர் சொல்கிறாருல்ல, நீ வந்து நல்ல கம்பீரமான ஆளியா, சிமெண்ட் பைப் மாதிரி இருக்கிற, துளி இறக்கம் அதில் கலந்துருந்துச்சுன்னா இன்னும் நீ பயங்கரமாக இருப்புன்னு இல்லையா? அதுதான் எமோஷனுடைய உச்சகட்டம். அந்த இடத்துல தான் அவர் மாறுறார். அங்கே தானே அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. நான் ஏன் தப்பு பண்ணேன்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ணுறது தானே ஒரு, அதுக்கு முன்னால் நடக்கிறதுலாம் ரீசன்ஸ் தான். அந்த பையனை இழக்கிறது, பரதேசி வர்றது, எல்லாமே ரீசன்ஸ். ஏன் நான் இந்த தப்பு செஞ்சேன்? ஒரு கேரக்டர் உணரணும்ல, ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன், நான் முதல் செஞ்சது தப்புன்னே நான் நினைக்கல, அப்புறம் ஒரு கட்டத்தில் தப்பு, அப்புறம் தப்புன்னு செஞ்சதுக்கு பின்னால் நான் மாறுறேன் இல்லையா? அந்த மாறக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதி. ஒரு திரைப்படத்தில் ரொம்ப உணர்ச்சிகரமான பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பகுதி இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நிறைய இலக்கியங்கள் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது ரொம்ப முக்கியம். சமீபத்தில் நான் உயிர்மைக்கு வந்து காலாபாணின்னு ஒரு திரைக்கதை எழுதினேன். அந்த கேரக்டர்களுடைய ஸ்டார்டிங்கில் அவன் இந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த பட்டனை வந்து அழுத்துறதுக்கு தயங்குவான். பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? காலாபாணி பார்க்கலன்னா பாருங்கள். பட்டனை அழுத்து தயங்குவான். அப்போ ஒய்ஃப் வந்து அனுப்பி, என்ன இப்படி இருக்கீங்க, அழுத்துனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, இதுக்கு போய் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்பா. ஆனால் அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கதையினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா அன்பே உருவான ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டுருவான். ஒருத்தன் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கே தயங்குற ஒரு இன்ட்ரோவெர்ட்டான ஒரு ஆள், யார்கிட்டையும் பேசுறதுக்கு பயப்பட, மனைவியை வச்சே எல்லாத்தையும் காரியத்தை சாதிப்பான், மனைவியை முன்னால் விட்டே சாதிக்கக்கூடிய அவன். அந்த பொண்ணு கொடூரமானவல்ல, ரொம்ப அன்பானவன். இவன் குழந்தைய 2 பேர்த்து அவள் தான் காப்பாற்றிருப்பான். அப்படி காப்பாற்றின ஒரு பொண்ணை கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சு கொண்டுருவான். இப்போ இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது ஒரு கதையில் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவனுக்கு ஒரு பண்ணிட்டான், ஒரு லாக்டவுன் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அந்தமான் மாதிரியான ஒரு கடலில் மாட்டிக்கிட்டான். அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க நினைக்கிறான், மனகனை இழந்துட்டான், பொண்டாட்டி இழந்துட்டான், கடைசியில் பொண்ணு அவளும் எங்கே நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு நினைக்கிறப்போ அதுக்கு காரணமாக இவன் முன்னால் நிற்கிறான். ஆனால் அவன் நல்லவன், அவளை கொண்டுறான். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு கேரக்டர் நீங்கள் காட்டுறப்போ உங்கள் கதையில் அந்த கேரக்டர் வந்து கடைசியில் வந்து மாறி இருக்கும். மாறலைன்னா நம்ம எங்கேயோ
ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கையில் வாட்ச் கட்டலை. இருந்தாலும் கூட இன்னும் கூட அதான் இது வந்து ஒரு பெரிய தலைப்பா. உத்திகள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான உத்திகள் இருக்குது. நான் சொன்னது உண்மையிலே ஒரு 1வது வகுப்புக்கான ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய திரைக்கதை எழுதும் கலை அப்படின்ற ஒரு புத்தகம் உயிர்மை வழியாக வந்திருக்கு. துரோகங்கள் பெண்கள் போர்கள்ன்ற ஒரு விஷயத்தையும் அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு புத்தகம் கூட இருக்குது சார், கொஞ்சம் வேகமாக போட்டிங்கன்னா. இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் ஏற்பாடு பண்ண அந்த தீபிகா, அப்புறம் சிவசக்தி, விஜய், ஹென்றி, இந்த மாதிரி உயிர்மையினுடைய மிகப்பெரிய படை, இவங்க இளைஞர் படை, இவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள், இதை ஒளிப்பதிவு பண்ணக்கூடியவங்க, ஒரு அருமையான விஷயம். எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லிட்ரேச்சராக நான் பேசினேன். எனக்கு லிட்ரேச்சரை தாண்டி பேச தெரியாது. அப்புறம் சார் மாதிரிலாம் ஒரு 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 கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய விஷயம் எனக்கு தெரியாது. அது எனக்கு வரவும் வராது. நான் முழுக்க திரைப்படத்தை ஒரு டெக்னிக்கல் சார்ந்து பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொடுத்த தலைப்பு தான் திரைக்கதையின் உத்திகள்ன்ற தலைப்பு. அது உங்களுக்கு ஒரு துளியாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார்.